தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. நம்ம கோயம்புத்தூர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் கொசிமா பொதுவான ஒரு நோக்கத்துக்காக, தொழில் வளர்ச்சிக்காக துவக்கப்பட்டது. அதனால் இதுக்கு முன்னாடி பிஜேபி சார்பாக போட்டியிடுற வசந்தராஜ் அவர்களும் வந்து ஓட்டு கேட்டிருந்தார். அதையும் நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். அதே மாதிரி இப்போவும் திமுக கழகத்தின் சார்பாக போட்டியிடும் ஈஸ்வரசுவாமி அவர்கள் என்ன திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போமா? வாருங்கள். அறிவாள் கொஞ்சம் அரசியல் பக்கம் போனதால நேரம் செலவு பண்ண முடியாத நேரத்தினால நம்ம அந்த அறிவாளை பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைவர் அப்படிங்கிற பொறுப்போட இருக்கிறார். அரிமா சங்கத்தை பொறுத்தவரை அந்த சங்கத்துடைய தலைவர், வட்டார தலைவர், மண்டல தலைவர், மாவட்ட தலைவர் என பல பொறுப்புகள் தற்போது வரை வைத்திருந்தோம். அவர் சொன்ன சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அரிமாவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சேவை செய்கிற எண்ணம் அது அந்த சேவை செய்யும் போது அவங்க ஊக்குவிக்கப்பட்டதான் இதெல்லாம் பார்த்து அப்புறம் லீடர்ஷிப் தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்வதும் பார்த்தீங்கன்னா அறிவாளர்கள் நிறைய கற்றுக்கணும். இன்னைக்கு நம்ம மைக் பிடிச்சி ஸ்டேஜில் பேசுறோம்னு சொன்னால் அந்த அறிவாளர் இந்த லீடர்ஷிப் கற்றுக் கொடுத்தது கூட சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையும் இருக்கிற நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். அப்பதான் நம்ம முன்னேற முடியுங்கிறத இந்த தருணத்தை தெரிவிச்சுட்டு இவருடைய மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் கடந்த நடைபெறக்கூடிய நாடாளுமன்றத்துடைய தேர்தல், இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் முதலமைச்சர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டு எங்களுக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஒரு மாபெரும் வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். நிச்சயமாக தலைவர் அவர்கள் என்கின்ற விதத்திலே கடந்த 15 ஆண்டுகளாக அனைத்து நமது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியில் 15,81,000 வாக்காளர்கள் என்னால் முடிந்தவரை அனைத்து வாக்காளர்கள் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று சந்தித்திருக்கின்றோம். அதுபோக நமது மாதிரி ஒரு தொழிலதிபர்கள், ஒரு சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு குழுவினரை எல்லாம் சந்தித்து உரையாடி இருக்கணும். அவருடைய குறைகள் என்ன தேவைகள், குறைகள் என்பதை விட தேவைகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக நமது பகுதியை பொறுத்தவரை சிட்கோ இண்டஸ்ட்ரியில் நமது 1973-74 ஆண்டு நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த பகுதி உருவாக்கப்பட்டது. அப்போது மறைந்த சாதி பாடசாலை அவர்களும் அவன் கண்ணப்பன் அவர்களும் அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் இங்கே இந்த பகுதி உருவாக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை இந்த கட்டமைப்பை பெருக்கின்ற வகையில் ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பை பெருக்கியிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சவரை யார் நல்லா செஞ்சாலும் பாராட்டணும். அதிமுக ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இந்த நீலாம்பட்டு பைபாஸ்ல பிளைஓவர் கட்டியிருக்காங்க. நல்லா செஞ்சாலும் பாராட்டம் செய்யணும். இடைப்பொருள் தனிப்பட்ட முறை இதுவரைக்கும் ஒரு மேம்பாடுகளோ புதிய கட்டமைப்பு, புதிய தொழிற்சாலை கொண்டு வருவதற்கான எந்த ஒரு திட்டங்களையும் கொடுத்ததில்லை. அதைத்தான் நம்ம மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் போய் கேட்கும்போது எல்லாரும் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கணும், காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றாங்க, கலைஞர் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்ட போது அவர் சொன்னார், அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நிறைய திட்டங்களின் மூலமாகத்தான் அந்த அனைத்து தரப்பட்ட மக்களையும் கவர முடியும். மற்றபடி அதிமுக பொறுத்தவரை கவர்ச்சியான ஒரு அரசியலை அவர் ஒரு பாட்டியில் எம்ஜிஆர் இருக்காரு, ஒரு பாட்டியை போய் கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தாருன்னா அவ்வளவுதான். அவருக்கு அந்த மக்கள் எண்ணங்கள் கொண்டு அவர்களுக்கான ஆட்சிக்கு வருவதற்கான வாக்குகளை பெற்றிருக்கிறார். முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை. தொடர்ந்து ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையிலே எதிர்கால சந்ததியினர் போட்டுகின்றவர்கள் இருக்கக்கூடிய திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கே போகலாம். கட்டமைப்பு இருக்கிறது, மேம்பாலம் இருக்கிறது, சமத்துவம் கொண்டு வந்தது, உழவு சந்தை கொண்டு வந்தது, இந்த மாதிரி வித்தியாசமான மக்களுக்கு தேவையான சமுதாயத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவையான திட்டங்களை கொடுத்திருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க காமராஜர் காலத்துல தான் அணைகள் கட்டினதாக. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க,
60க்கும் மேற்பட்ட அணைகளை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கட்டியிருக்காரு. எந்தெந்த அணைகள் எங்க அந்த காலத்துல பகுதியினுடைய பரப்பளவு ஏரியா வந்து பரப்பளவு அதிகமா இருந்தா பெரிய அணைகளை வந்து இன்னைக்கு காமராஜர் கட்டினார். இன்றைக்கு அந்த தேவைகள் அந்த இடத்துல நமக்கு நீர்வரத்து வந்து நீர்பிடிப்பு பகுதியினுடைய இருக்கிற ஏரியா பொறுத்து நம்ம அணை கட்ட முடியும். இந்த ஏரியால வந்து ஒரு 50 ஏக்கர் பிடிச்ச அணை கட்டி பிரயோஜனம் இல்லை. அப்ப நீர்வரத்து அங்க இருக்கணும் இல்லைங்களா? அது மாதிரி இன்னைக்கும் நம்ம எந்தெந்த பகுதிக்கு என்ன தேவைகள் மாதிரி அணைகளை கட்டியிருக்கின்றார். இப்போதைக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீர் ஆதாரத்திற்கு ஆனமலை நல்லாறு திட்டம். இந்த ஆனமலை நல்லாறு திட்டம் கொண்டு வந்தா சொன்னா ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறையினர் போட்டுகின்ற வகையில் அந்த ஒரு திட்டம் தேவைப்படுகின்ற திட்டம், பொதுமக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு திட்டம். ஏன்னா தென்னிந்தியாவிலேயே சுவையான ஒரு குடிநீர் அப்படின்னு சொன்னா சிறுவாணிக்கு அடுத்தது பிஏ பறவைக்குளர் ஆணையர் பாசன திட்டம். அந்த குடிநீரும் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீருக்கு நம்ம வந்து அந்த திட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகளிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் ஏற்பட்டிருக்கு. அதற்கு முக்கியத்துவம் கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்கும் என்று. அதனால இந்த திட்டம் தேவையான திட்டம். இது போன்ற ஒரு கட்டமைப்பு எதிர்காலத்தில் வருங்கால சந்ததியினருக்கான திட்டங்களாக தான் வந்து திமுக அரசு கொண்டு சமூக நீதியோடு அனைவரும் சமம் என்கின்ற வகையில் கொடுத்திருக்கக்கூடிய பல திட்டங்களை வந்து பார்த்துக்கலாம். அந்த வகையில் நமது பகுதிக்கும் இந்த சிட்கோ இண்டஸ்ட்ரியல் கொடுத்தது அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான எங்க பகுதியிலும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி நிறைய திட்டங்களை கொடுக்கக்கூடிய அரசாக இருக்குது. இந்த 3 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞருடைய வழியிலே சமூக நீதியோடு என்ன தேவைகள் என்பதை அறிந்து மக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களால் உங்களுடைய ஒன்றார் உறவினருடைய அரவணைப்போடு ஒத்துழைப்போடு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பின்பு நானும் உங்களுக்காக சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய தேவைகளை என்னென்ன நிலையில் இருக்கிறதோ நீங்கள் கொடுத்திருக்கிற மனதை பரிசீலனை செய்து துறை சார்ந்த அலுவலர்களை அடக்கி நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு இந்த தொழிற்சாலையில் திறம்பட செயல்படுவதற்கும் செழிப்புடன் இருப்பதற்கும் ஒத்துழைப்பு நிச்சயமாக கொடுக்கும். நாங்கள் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிற அடிப்படையில் நிச்சயமாக உங்களுடைய ஏன்னா நீங்க நல்லா இருந்தா உங்களுடைய பணியாளர் நல்லா இருப்பாங்க. பணியாளர் நல்லா தான் அந்த பகுதியே நல்லா இருக்கும். தொழிற்சாலைகள் பார்த்தீங்கன்னா எங்க பகுதியில் முதல்ல நூற்பாளையம் இருந்தது, கேடிஎம் இருந்தது, ரெகுலேஷன் இருந்தது. அங்கெல்லாம் ஒரு 3000 தொழில். இப்போ நீங்க ஐடி பார்ட்ல இருந்து 3000 பேர் வேலை செய்யறாங்க. அது மாதிரி ஒரு 3000 தொழிலாளர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த தொழிற்சாலை நம்பி. அந்த பகுதியே செழிப்பா இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் தொழிற்சாலைகள் வந்து நூற்பாளையம் மூடப்பட்டதன் காரணமாக நேரடியாக அதை பணியாற்றியும் பாதிக்கப்பட்டாங்க. மறைமுகமா பாத்தீங்கன்னா அது பக்கத்தில் அருகாமையில் இருந்த பல நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள், உணவகங்கள், டீ கடைகள், ஜவுளி கடைகள் போன்றவை எல்லாம் வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய சூழல். ஆகவே நம்ம பகுதி வந்து செழிப்பா இருக்குன்னு சொன்னா தொழிற்சாலைகளும் வந்து செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமா இருக்கு. நிச்சயமாக எதிர்காலத்தில் வந்து உங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற முறையில என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொடுப்போம் என்று தெரிவித்துள்ளேன். எனவே நடக்கக்கூடிய தேர்தலில் நீங்களெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலாக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பாகுபாடற்ற அனைத்து தொழில் துறையும் இருக்கின்ற, அதாவது நான் பல தொழில் முனைவோராக அறிமுகம் மாற்று கட்சியில் இருந்தாலும் அவங்க அனைவரும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதி அடங்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நமது பூண்டி மலையடிவாரத்திலிருந்து அமராவதி ஆற்றல் வரை இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களோட கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர் அனைவரிடத்திலும் சொல்லி உதயசூரனுக்கு வாக்குகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற தருணத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்காலத்தில் நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் உங்களோடு இருப்போம். அது முக்கிய திட்டங்களாக நான் வைத்திருப்பது என்னன்னா, இப்போ வந்து நமது பகுதியில் இருக்க 6 சட்டமன்ற தொகுதிகளும் எதிர்கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால உங்களோட கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு
வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 2 சட்டமன்ற தொகுதியை ஒருங்கிணைத்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை உருவாக்கலாம் என்ற ஒரு திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கிணத்து கிடவு இந்த 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மைய பகுதியை பார்த்து ஒரு அலுவலகம். வால்பாறை பொள்ளாச்சி 2 சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சியிலும், உடுமலைப்பேட்டை மடத்தக்குளம் 2 சட்டமன்ற தொகுதி உடுமலைப்பேட்டை பகுதி. 3 இடங்களில் முதற்கட்டமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம். அங்கே என்னுடைய அலுவலர்கள் உதவியாளர்கள் இருப்பார்கள். பொதுமக்கள் நம்மை போன்றவர்கள் மனக்களாகவோ நேரடியாகவோ குறைகளை தெரிவிக்கலாம், தேவைகளை. அதுபோக நான் இருக்கிற நேரத்தில் அந்த நோட்டீஸ் பண்ணி எந்த தேவையில் நாங்க அலுவலகத்துக்கு வருவோங்கிறத தெரிவிச்சிருவோம். அதுபோக வாட்ஸ்அப்ல நம்ம கழக நிர்வாகிகள் மூலமாக தெரிவிப்பதன் மூலம் அன்றைய தேதியில் மக்கள் நீங்க என்னை நேரடியாக எங்கே சந்திக்கலாம் அப்படிங்கிறதான். என்னை தேடி அங்கே வர வேண்டியது மக்களை தேடி நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இதை செயல்படுத்தப்படும். அது போக பாத்தீங்கன்னா நம்ம அந்த சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் இப்ப கோயம்புத்தூர் இருக்கிறவங்க கொச்சியில சென்னை போறதுக்கு போயிடுறீங்க. பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ரயில் சேவை தேவைப்படுகிறது. அதனால கோவையிலிருந்து துவங்குகின்ற ரயில் சேவையை பொள்ளாச்சியிலிருந்து துவங்கலாம் என்ற திட்டம் வைத்திருக்கோம். அப்ப அந்த பகுதியில் மக்கள் பயன்படுகின்ற வகையில் சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சியிலிருந்து துவங்குவதற்கான சேவையும், கோவை மாவட்டத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு இரவு நேரங்களிலே தென் மாவட்டங்கள் போறவர்களுக்கு கூடுதல் ரயில் சேவை இயக்குவதற்கான முயற்சியும் செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம். நமது பகுதியில் குளிர்சாதன கணக்கிட விவசாயம் செய்கின்றதெல்லாம் அது விளைபொருட்கள், உதாரணம் தக்காளி போன்ற விளைபொருட்கள் வருது சொன்னா அவர்கள் அதிகமான வருவாய் பெறுகின்ற சமயத்தில் விலை இருக்காது. அப்ப அவங்க சேமிப்பு வச்சு வியாபாரம் செய்யும், அதிக லாபம் கிடைக்கும். அப்ப குளிர்சாதன கிடங்கு அமைத்து கொடுக்கும் சமய பட்சத்தில் அவருடைய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். இது நமது பகுதியில் இருக்கக்கூடியது. எங்களுக்கு என்னன்னு கேட்டால் முக்கிய கோரிக்கையாக ஸ்ரீராமநாத் பகுதி குப்பை கிடங்கு. இது ஒரு பெரிய கோரிக்கையாக மக்கள் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அதை உடனே செய்ய முடியுமானா அது தெரியல. நான் அதை இப்ப ரத்னம் காலேஜ் சென்டிமீட்டர் அவர் பேசிட்டு இருக்கும்போது செஞ்சுட்டு பேசணும்னு சொன்னோம். அதுக்கு உங்களை போன்ற தொழிலதிபர்களோட ஒரு ஐடியா கேட்டு அதை எப்படி பண்ணலாம், தரம் குறிச்சு எப்படி சுகாதாரத்தோடு பண்றது, பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் அதை செயல்படுமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இல்லை அது ஒரு பிரைவேட் ஏஜென்சி கொடுத்தா அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. அந்த குப்பை கிடங்கை அகற்றுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக பின்னால் அது உண்மையான அலுவலர்கள் நம்ம ஐடியா கேட்டு நம்ம சொல்ல முடியும். நான் மற்ற விஷயங்களே நாலேஜ் இருக்கு நம்ம பேசிடுறோம். அது சம்பந்தமான ஐடியாவை வச்சு நம்ம அதை அகற்றுவதற்கான முயற்சிகள் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நமது பகுதிக்கு. அடுத்ததாக பொள்ளாச்சி பகுதிக்கு இருக்கிறது. நம்ம பொள்ளாச்சி ரிங் ரோடு அமைக்கிறது, ஆனைமலை பகுதியில் ஆனைமலை வண்டார திட்டம் அன்னைக்கு விவசாய ஆலயத்தின் மூலமாக தொழில்நுட்ப கல்லூரி, மடத்தக்குளத்தை தொழில்நுட்ப கல்லூரி, ஆலயிலிருந்து வால்பாறைக்கு ரோப்கார் அமைக்கின்ற பணி, இவங்க அந்தந்த பகுதிக்கு அந்த சட்டமன்ற தொகுதி என்ன தேவையோ அதையெல்லாம் செயல்படுத்துவதற்கான திட்டங்கள். வனப்பரப்பில் இருக்கக்கூடிய வனக்கல்லூரி அமைத்து வனவிலங்குகளை பாதுகாப்பது. நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா யானை இருக்கு. அப்ப அவங்க வனப்பரப்புக்குள்ளேயே குடிநீர் ஆதாரத்தை நீர் தேவைக்காக தான் வருது. மிருகங்கள் நம்மவாயிரம் அடுத்து நம்ம வந்துருச்சுன்னு சொல்றோம். இது போய் பொதுமக்கள் சொல்லவும் முடியாது. சொன்னா இவர்கிட்ட இப்படி சொல்றாங்க. அதனால அதற்குண்டான ஒரு பாதுகாப்புங்கிறது விண்வெளி அமைக்கிறதெல்லாம் விட குடிநீர் ஆதாரம் தான் அந்த வனப்பரப்புக்குள்ள பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் விலங்கு வராமல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கலாம். அது ஒவ்வொரு திட்டங்கள் எதிர்காலத்தில் இது போக உங்கள் மூலமாக வரக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன கருத்துக்கள்லாம் வருதோ அதை நல்ல விஷயங்களை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கின்றது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நமது மாநில அரசு ஒன்றிய அரசாங்கத்திற்கு புதிதாக அமையக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் அமையும் பட்சத்தில் நமக்கு சிறந்த ஒத்துழைப்பை தமிழ்நாட்டில் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதன் மூலமாக நமது பகுதிக்கு ஏதோ தொழிற்சாலை பேருன்னா தொழிற்சாலை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பார்ப்போங்க. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொன்ன கோரிக்கைலாம் சொன்னாங்க. அதை சொன்ன நிறைய கோரிக்கைலாம் அதுபோல் நமது கோரிக்கையில் இன்னைக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்காங்க படிக்கல.
அதை படிச்சு பார்த்துட்டு இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றப்படக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை நேரடியாக இப்ப டிஆர் ராஜா நம்ம கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரு, சிறு தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அமைச்சரிடத்திலும் தேவைப்பட்டால் முதலமைச்சரிடத்திலும் நம்மளை எல்லாம் நேரடியாக அழைத்து சென்று நம்ம பகுதிக்கு என்ன திட்டம் கொண்டு வருவதற்கு என்னால் இயன்றதை செய்து கொண்டு இந்த இடத்துல அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது கிணத்துக்கடை சட்டமன்ற தொகுதியில பொறுப்பாளர் ஆட்சிவெட்டி பாலன் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கூறி எதிர்காலத்தில் கூட பயணிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அவருடைய மனதிலே ஏற்றிக்கொண்டு ஒரு சிறந்த பேச்சாற்றல் மிக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இன்றைய தினம் தளபதி அவர்கள் பொள்ளாச்சி நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் என்கின்ற அந்த மன திருப்தியோடு, நாடாளுமன்றம் என்பது பாராளுமன்றம் என்பது வருகின்ற தேர்தல், அதற்கு பிறகு ஓட்டு எண்ணிக்கை, அதற்கு பிறகு வெற்றிகள், இதெல்லாம் நமக்கு பின்னால் வருவது. ஆனால் நமக்கு முன்னால் இருப்பது இன்றைய தினம் ஆட்சி அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை எல்லாம் நீங்கள் உடனடியாக அதை கவனத்தோடு செய்ய முடியும் என்கின்ற அந்த நிலையிலே நாம் இருக்கின்றோம். அருமை சகோதரர்கள் கவுன்சிலர்களாக இங்கே வரை தந்திருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவைகளை எல்லாம் உடனடியாக அவர்கள் கொஞ்சம் எங்களிடத்திலே கலந்துரையாடல் செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், முன்னாடி நம்ம தலைவரா, இந்த குறிச்சி நகர தலைவரா அண்ணன் பிரபாகரன் இருந்தார். அப்ப எல்லாருக்குமே தெரியும், இந்த டாக்ஸ் மறுசீரமைப்பு செய்வதற்காக மேல இருக்கிறவங்க தமிழக அரசு ஆணையிட்டார்கள், இதெல்லாம் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதைய அவர் தடுத்து நிறுத்தி அந்த நேரத்தில் மின்சார கட்டு அதிகமாக இருந்துச்சு. அப்போ நிறைய தொழில் முனைவோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே இதை நீங்க நிறுத்தி இந்த தொழில் முனைவோருக்கான ஒரு பாதுகாப்பை தர வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்த காரணத்தினால அந்த டாக்ஸை ரீஸ்ட்ரக்சர் பண்றது நிறுத்தப்பட்டது. இன்று வரை அது அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்குது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது இதெல்லாம் நான் கோரிக்கையில தான் வைக்கிறேன், உங்ககிட்ட குறையா சொல்லல. அப்புறம் இன்னைக்கு மாநகராட்சி எப்படி நடந்திருக்குன்னா, இங்க குப்பை எடுப்பதில்லை. ஏன்னா சிட்கோங்கிறது ஒரு தனி பாடி, அபெக்ஸ் பாடி. அதனால நம்ம அந்த உள்ளாட்சி துறையில நம்ம ரோடு இதில் ஒப்படைக்காதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லா டேக்ஸும் வாங்குறாங்க. எங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, குப்பை வரி, இந்த மாதிரி நிறைய வாங்குறாங்க. அதனால அவங்களுக்கான அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு இன்னைக்கு என்னன்னா, மாநகராட்சியுடைய கமிஷனர் தமிழக அரசு கீழே தான் வர்றாரு. அவரு நம்ம ஆட்சித்தலைவர்கிட்ட வர்றாரு. இதையெல்லாம் செய்கின்ற நேரத்திலே அந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களிடத்தில் தான் இதை நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ தேர்தல் முடிந்து விடுகிறது. அது முடிந்ததுக்கு பின்னாடி இன்னும் 2.5 ஆண்டு காலம் திராவிட மாடல் ஆட்சி தொடரப் போகிறது. அப்பொழுது இந்த தொழில்துறைக்கு, இந்த பகுதிக்கு, சிட்கோவுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து எங்களுக்கு அதை கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமா இந்த பகுதியில் ஒரு கன்வென்ஷனல் சென்டர் வேண்டும். காரணம் என்ன சொன்னா, இங்க விவசாய விளைபொருட்கள், காயர் இண்டஸ்ட்ரீஸினுடைய பொருட்களை தயாரிக்கிறது, இன்ஜினியரிங் ப்ராடக்டை கண்காட்சிப்படுத்துவதற்கு இதற்கான ஒரு கன்வென்ஷனல் சென்டர், கொடிஷியல் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனல் சென்டர் இந்த பகுதிக்கு, தெற்கு பகுதிக்கு கண்டிப்பாக நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நான் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் குறையாக நீங்கள் கருதாமல் எங்களுக்கு நிறைவாக செய்து தர வேண்டும் என்று இந்த கொசிப்பாவின் சார்பிலே ஒரு சுலபர கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் எங்களுடைய முன்னாள் தலைவர்களால் தொடர்ந்து பேணி பாதுகாக்கப்பட்டு பல தலைவர்கள் இந்த பகுதிக்கு பிரபாகரன் போன்றவர்கள் எல்லாம் உதவி செய்து இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய ஒரு
சிட்கோ தொழிற்பேட்டை என்பது இந்த இடத்திலே முக்கியமாக நமது கோவையினுடைய மையப்பகுதியில் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் இன்னும் சீரோடும் சிறப்போடும் எடுத்து செல்ல வேண்டும். உலகத்தரம் வாய்ந்த ஒரு சிட்கோ தொழிற்பேட்டையாக மாற்றுவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அன்போடு உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த பகுதிக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் நீங்கள் செய்து தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.